இப்பொழுது நாங்கள் 41வது வினாவுக்கு செல்வோம். ஆம், 3 மீட்டர் நீளமும் 80 கிலோகிராம் துணியும் உள்ள ஒரு வலை PQவின் புவிப்பு மையம் G ஆனது ஒரு முனை P யிலிருந்து 1 மீட்டர் தூரத்தில் உள்ளது. இரு தூண்களினால் தாங்கப்பட்ட வலை ஒரு கால்வாய்க்கு மேலாக வைக்கப்பட்டுள்ளது. 60 கிலோகிராம் துணிவுள்ள ஒரு மனிதன் முனை P யிலிருந்து மத்திய முனை Qவிற்கு நடக்க தொடங்குகின்றான். தூண்களினால் வலை மீது உயர்த்தப்படும் விசைகள் முறையே R1, R2 ஆகும். மனிதன் முனை P யிலிருந்து செல்லும் தூரம் D உடன் R1, R2 ஆகியவற்றின் மாறல்களை மிக சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. R1 சக R2 மேல் நோக்கி தாக்கும் விசை சமன் கீழ் நோக்கி தாக்கும் விசை 1400 நியூட்டனாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் இந்த முனை பற்றி திருப்புடன் எடுக்கும் போது இடஞ்சுழி திருப்பம் சமன் வலஞ்சுழி திருப்பம். இடஞ்சுழி திருப்பம் R2 தர 3 சமன். வலஞ்சுழி திருப்பம் 800 தர 1 நிறை 800. மனிதனின் நிறை 600 சக 600 தர D. எனவே R2 சமன் 600/3 D சக 800/3. நாங்கள் R2க்கும் Dக்கும் வரையும் போது y சமன் mx சக c என்ற வடிவத்தில் அமையும். எனவே இவ்வாறு அமையும் R2விற்கு. எனவே R2 அதிகரிக்க அதிகரிக்க R1 குறைவடைந்து வரும். எனவே R1 வரைவு இந்த விதத்தில் அமைய வேண்டும். இந்த வலை சீரான வலையாக இருந்திருந்தால் இதன் புவிப்பு மையம் நடுப்புள்ளியிலே வந்திருக்கும். எனவே மனிதன் நடுப்புள்ளிக்கு வரும்போது R1ம் R2ம் ஒன்றுக்கொண்டு சமனாக இருந்திருக்கும். இப்ப இந்த 5 விடைகளில் நேர்கோட்டு விடை இல்லாத விடையாகிய 3, 4, 5 3 விடைகளை நாங்கள் நீக்கிவிடலாம். எனவே எங்களுக்கு இப்பொழுது போட்டியாக எஞ்சியிருப்பது முதலாவதும் இரண்டாவதும். அதிலே இந்த வலை சீரான வலையாக இருந்திருந்தால் அவர்கள் அந்த R1ம் R2ம் சமனாக இருந்த புள்ளி நடுப்புள்ளியாக அமைந்திருக்கும். ஆனால் இது சீரற்ற வலை. எனவே நடுப்புள்ளியில் வர முடியாது. எனவே நடுப்புள்ளியில் R1ம் R2ம் சமனாக இருக்கின்ற முதலாவது விடை நீக்கப்பட எங்களுக்கு தேறிய விடை இரண்டாவது விடையாக அமையும். எனவே இந்த 41வது வினாவுக்கான விடை இரண்டாவது விடை.
முதலாவது விடை வராது. முதலாவது விடை வரலன்னு சொன்னா இந்த வளை சீரான வளையாக இருந்திருந்தால் மட்டுமே நடுப்புள்ளியில் R1 R2 சமனாக வந்திருக்கும். இப்பொழுது நாங்கள் 42வது கேள்விக்கு செல்வோம். ஓர் இரும்பு குண்டும் துளையுள்ள ஒரு பித்தளை தகடும் 30 பாசி வெப்பநிலையில் உள்ளன. இரும்பு குண்டின் விட்டம் இரும்பு குண்டின் விட்டம் 5 சென்டிமீட்டர். அதேவேளை அது பித்தளை தகட்டில் உள்ள துளையின் விட்டத்திலும் பார்க்க 0.001 சென்டிமீட்டரினால் அதிகமானது. இந்த பித்தளை தகட்டில் ஒரு துளை இருக்கின்றது. இந்த துளையின் விட்டம் இவரை விட 0.001 குறைவானது. எனவே 4.99 சென்டிமீட்டராக இருக்கும் இந்த துளையின் விட்டம். நீங்கள் பார்த்தால் குண்டு துளையினூடாக மட்டுமட்டாக செல்லும் தொகுதியின் வெப்பநிலை யாது? இரும்பு பித்தளை ஆகியவற்றின் ஏகபரிமாண விரியத்திறங்கள் 1.2 தர 10 கமா 2.0 தர 10. இப்பொழுது நாங்கள் இந்த தொகுதியை வெப்பமாக்கும் போது இந்த துளையின் இந்த செப்பின் நெட்டழிவு குணகம் 2 தர 10. அப்ப இவருடைய விரிவு குணகம் இவரை விட அதிகம் என்பதால் 2 பேருடைய விட்டமும் அதிகரிக்கும். ஆனால் இவரின் விட்டம் இவரை விட வேகமாக அதிகரிக்கும். எனவே ஒரு கட்டத்தில் இவருடைய விட்டமும் ஒன்றுக்கொன்று சமனாக வரும்போது இந்த இரும்பு கொண்டு இந்த துளைக்குள்ளே மட்டுமட்டாக நுழையும். எனவே மட்டுமட்டாக நுழைந்த நேரத்தில் இருவருடைய விட்டமும் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கும். எனவே L1 into 1 plus alpha 1 theta சமன் L2 into 1 plus alpha 2 theta. நாங்கள் MCQ தான் செய்கின்றோம். எனவே நிறைய எழுத வேண்டிய தேவையில்லை. இரண்டின் இறுதி நீளங்கள் சமன் என்பதை பிரதியிட்டால் சரி. இவருக்கு 5 into 1 plus alpha 1 1.2 தர 10 into theta சமன் இவருக்கு 4.999 into 1 plus alpha 2 2 தர 10 into theta. நாங்கள் அடைப்பு நிற்கும் போது 5 சக 6 தர 10 theta சமன் 4.999 சக 4.999 இரண்டால் பெருக்கும் போது 8 9 9 9 9.998 தர 10 into theta. எனவே இவரை இங்கால கொண்டு வந்து இவர் அங்கால கொண்டு வரணும்னா 5 இருந்து 4.999 கழிக்கும் போது 1 0 0 0.001 சமன் 10 தீட்டாவை வெளியில் எடுக்கும் போது 9.998 6. எனவே 3.998. எனவே தீட்டா 0.001 கீழ் 3.998 தர 15. இந்த 13 இதில் இடும்போது இது ஒன்றாக மாறும் 100. இதை அன்னளவாக நாங்கள் 4 என கொள்ளலாம். அது பெரிய மாற்றம் இல்லை. எனவே 100 × 4
25 பாசி. 25 பாசியால் நாங்கள் வெப்பம் ஏற்றிருக்க வேண்டும். நல்ல காலம் 25 பாசி என்ற ஒரு விடை உங்களுக்கு தரப்படவில்லை. தந்திருந்தால் கண்டேன் சீதை என்று எல்லோரும் 25க்கு கிரி போட்டு வந்திருந்தாலும் வருவதற்கு சாத்தியம் இருந்தது. கேட்ட கேள்வி என்ன வெப்பநிலைக்கு. எனவே ஆரம்பத்தில் இருந்த வெப்பநிலை 30 பாசி, 25 பாசி உயர்த்தி இருக்க வேண்டும். எனவே மொத்தமாக இறுதி விடை 55 பாசியாக அமையும். எனவே இதற்குரிய விடை மூன்றாவது விடை.